பேசலாமா அவங்க பொண்ணோட? பொண்ணு பேசலாம், கிச்சன் வேணா, பால்கனியில வேணா போய் பேசலாம். ஆனா அங்க கேண்டிட் கேமரா வச்சிருக்கேன், ரொம்ப கிரிமிஷம் பண்ணா நான் நெருக்கிடுவேன். எங்க அம்மாவோட இருந்து உனக்கும் காது டமாரமா ஆயிட்டா? இப்பதான் சொன்ன பால்கனி கடுப்புல கிச்சன்ற நீ பால்கனி தான் பேக்கா. சரி அவன் அப்ப அப்போல இருந்து அவருக்கு ஏதாவது பெருமை கொடுக்கல எடுத்து கொடு. அவன் எடுத்து கொடுக்கா. காஃபில கொடுவா. இவ பண்ணல, வெளியே என்ன வாங்கினா அவசரப்பட. சாப்பிடு சாப்பிடு. நம்ம சூர்யா ஸ்டாலின் இருக்கு சார். சூர்யா ஸ்டாலின். தமாஷ் பேர் எங்க மாமா தமாஷ் பேர் சாப்பிடு கணிக்கா, சாப்பிடு பரவாயில்லை. தைரியமா சாப்பிடலாம். நம்ம பொண்ணு சமையல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா சம்பா மாமி. நான் ஹாஸ்டல்ல தான் படிச்சா. ஆமா. ஏன்னா நீயே சொல்லு. ஹாஸ்டல்ல தான் படிச்சா. நல்ல கொஞ்சம் அப்படியே கட்டுப்பட்டு நல்லா சமைப்பா. சச்சத்துக்கு நான் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு 5-6 மாசம். இல்லனா நான் உங்க பையன் தான் இருக்கேன், நல்லா சமைப்பேன்னு சொல்லிட்டாரு. மாமா காஃபி எடுத்துக்கோ. நீங்க கொஞ்சம் நான் சாப்பிட்டு மாமி டேட்டு தான் வந்தது எல்லாமே. என்னடா முடிஞ்சதா? புரியுது. அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசி ஐயோ மாப்பிளைக்கு மாப்பிள்ளை வேணா, அவர் முதல்ல பேசட்டும் நீ. பொண்ணோட பேசுறேன். மாமா நான் கொடுத்துறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. நான் கொடுத்துறேன். அவர் அப்புறம் கொடுக்கலாம். அது வச்சு வை, நான் சாப்பிடுறேன். பிடிச்சிருக்கு. பொண்ணு நல்லா இருக்கா? ஆனா அந்த பொண்ணோட அப்பா மட்டும் ரொம்ப பேசுறாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா பொண்ணு வந்து ஓகே எனக்கு. சார் என்ன சொல்ற? மாப்பிள்ளை என்ன சொல்ற? அங்க கேடுடா. எங்க எல்லாருக்கும் வந்து பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. லட்சுமிகரமா இருக்கா பொண்ணு. என்ன ஆர்கேஸ் இப்படி தடான ஆன்டி கிளமஸ் ஆயி போச்சு. நீ வீட்டுக்கு போவே, இமெயில் அனுப்பேன், தபால் போடுவேன்னு சொல்றேன்னு பார்த்தா டபக்குன்னு சொல்லிட்டேன். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு கரெக்டா இல்ல சொல்லுங்க. துண்ட பார்த்தாலே தெரியுது. வெட்டு ஒன்று துண்டு ஒன்று தான். சின்ன கவுண்டர் லெவல்ல வந்திருக்கேன். தாண்டி போடாதீங்க சொல்லுவேன் அந்த மாதிரி. பொண்ணை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நேர்கொண்டு என்ன பேசலாமோ நம்ம ஏன் சார் எங்காத்து பொண்ணுக்கு பிடிக்குமா? நாங்க அவன் மட்டும் தானே எங்காத்து பொண்ணுக்கு உங்க சார் உரிமை இருக்கு சார். என்னடி என்ன சொல்றேன்? எனக்கு பையன் ஓகேதான். இதுனால கிடைக்க மாட்டான்னு தானே சொல்றேன். தானே சொல்றேன். நீ வேணா சொல்லு. நீ போடுறது சார். ஓகே சார். புடிச்சிருக்கா? ஓகே. மேக் பண்ண என்னமா? எங்காத்து எல்லாம் அம்பிதான் எல்லாம் பாத்துப்பா. எல்லாம் அவன் தான் பேசுவான். எல்லாம் நாகராஜன் உள்ள போய் காணா நாகு ஒண்ணு தெரியலையே. பாரா என்ன பாரா? குட்டில பயப்படாதீங்க. எங்கத்துல குட்டி பாம்பு ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே சின்னமா அடிக்கடி வந்ததான். ஐயோ அண்ணா இல்ல நாகராஜன் கீழ வந்து கிடக்கடா. வாயெல்லாம் நோயலி கிடக்குடா. சாரி சார், அப்படியே அஸ்தியா இருக்கா, அப்படியே தூக்கி போயிட்டேன். அத பார்த்துட்டு பாம்பு எல்லாம் ஒண்ணும் இல்ல, அது அப்படியே அந்த ஜன்னல் ஓரமா அப்படியே ஓடி போயிருக்கு. என்ன சார் வாரே நோரட்டுக்கு? அது ஃபர்ஸ்ட் தான் உங்க ஃப்ரிட்ஜ் தந்து நான் பாலை குடிச்சேன். குடிச்சு கொஞ்சம் தொடச்சிட்டு வர மாட்டல? அது அப்படியே தூக்கி போயிட்டேன். தூக்கத்துல மறந்துட்டேன். உங்களுக்கு பாம்பு இல்ல. பாம்பு இல்ல, ஓடி போயிட்டா. பாம்பு ஓடி போயிட்டா. அபுஜமாமே பாத்தல இந்த நாகராஜனும் அந்த நாகராஜனும் சேர்ந்து நம்ம ஆத்மியோட நிச்சயதார்த்தத்தை நன்னா பண்ணி விட்டுட்டா, பயபக்தியா பண்ணி விட்டுட்டா. அம்பி இத கூட நீ அவகிட்ட தான் சொல்லுமா? ஏடா ஏனா சரிக்கானே அப்படி தப்படி பேசுறீங்க. நீங்க ரொம்ப நன்னா சொன்னேன்னு போங்க. சொல்லுங்க. ஏன்னா நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா நல்லபடியா பொண்ணு பார்த்து எல்லாம் ஓகே சொல்லிட்டா. அப்ப என்கேஜ்மென்ட் நாங்க சுஷ்பா முடிச்சிருவோம். நான் கொஞ்சம் உப்பலாம் செலவு வைக்க வேணாம்னு பாக்குற அவளுக்கு பொண்ணு பார்க்கறது எங்களுக்கு அவாய்ட் தானே. கல்யாணம் வச்சுக்கலாம்னு இருக்கோம். ஜனவரில வச்சுக்கோம். இதே மாதிரி ஒரு டிராமா போடுவோம். டைரக்டர் மட்டும் மாத்திடலாம்னு இருக்கோம். அதே மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க கல்யாணம் வந்து हिंदी में जोड़ बोला आती है। अच्छा आप लोग कृपया खाना खा के जाइए कि आपके लिए हमने मंगा के रखा है।